சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டுக்குட்டியே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டுக்குட்டி. இந்த கரங்களை உயர்த்தி சாரோனின் ரோஜா. அப்பா அப்பா சொல்லுங்க. என் ஆத்துமனேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டுக்குட்டியே. அழகுள்ளவனே, அழகுள்ளவர், 14,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர், அழகுள்ளவர், 14,000ங்களிலும் சிறந்தவரே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. அவர் அழகானவர், உங்களுக்காய் எனக்காய் சிதைக்கப்பட்டார். அவர் உங்களுக்காய் எனக்காய் சிந்தின ரத்தம் அவர் அருகிலே நம்மை அழைத்து சென்றது. பரிசுத்த ரத்தத்தை சிந்தினவர் அவர்தான் நம் துணையாளர். என் உறவுகள் பிரிந்த போதெல்லாம் உங்களுக்காய் எனக்காய் கூட இருந்தவர் அவர்தான். இந்த அன்பை நினைத்து பாருங்க. நாம் எவ்வளவு தூரம் ஓடினாலும் நம்மை தேடி வருகிற அன்பு. அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, ஒருவேளை நீங்க அவரை மறந்திருக்கலாம், உங்க நேரத்தை அவங்களுக்கு கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவர் உங்களை மறக்கவில்லை. அருமையான குடும்பமே, அவரை தேட மறந்திருக்கலாம். 25 வருஷத்துல எத்தனையோ நாட்கள் மறந்திருப்போம். ஆனால் அந்த அன்பு உங்களை தேடி வந்திருக்கிறது. அந்த அன்பினாலே உங்களை பாதுகாத்து வழிநடத்திருக்கிறார். அந்த அன்பினாலே உங்களுக்கு ஒரு வேலை, அந்த அன்பினாலே உங்களை போஷித்திருக்கிறார். அந்த அன்பை நினைத்து பாரு. யார் இல்லைனாலும் அவர் உங்களுக்கா எனக்கா இருக்கிறார். உறவுகள் பெரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. உறவுகள் பெரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்குவேன் மணவாளரே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் இயேசுவேன் மணவாளரே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டுக்குட்டியே.
ஆட்டுக்குட்டி அழகுள்ளவர் அழகுள்ளவர் 10,000 சிறந்தவரே அழகுள்ளவர் அழகுள்ளவர் இயேசு 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 10,000 இயேசுவே சிறந்தவரே ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா தாவீதின் மைந்தனே ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா தாவீதின் மைந்தனே. இந்த 11 மாதங்கள் என் வியாதியின் படுக்கையில் நீங்க தானே சாமி கூட இருந்தீங்க. என் நம்பிக்கை இழந்த பொழுதெல்லாம் நீங்க கூட வந்து என்னை சுகப்படுத்தினீர். அதற்காகத்தானே சிலுவையிலே தழும்பாய் மாறினீர்கள். அவருடைய தழும்புகளை நினைத்து பாருங்க. சிலுவை மரத்தில் அவருடைய சரீரம் முழுவதும் காயங்கள். உங்களுக்காக எனக்காக ஜனங்கள். அவர் நம் மருத்துவராய் இந்த வருஷம் முழுவதும் இருந்தாரு. எங்க மருத்துவரே மக்கள் நன்றி தகப்பனே. எங்க சரீரத்தின் உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்படாம காத்து கொண்டீங்களே மக்கள் நன்றி. தாங்கள் அழிந்து போகாதபடி காத்து கொண்டீங்களே. ஆபத்துகள் விபத்துகள் வந்த பொழுதெல்லாம் நாங்கள் நொறுங்கி போகாதபடி சிதைந்து போகாதபடி எங்க படுக்கையெல்லாம் மாற்றி போட்டீங்களே சுவாமி. எங்க மருத்துவரே உம்மை ஆராதிக்கிறோம். வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இயேசுவே கூட இருந்தீங்களேப்பா. சுகம் தந்திரே மருத்துவரே. பரிகாரியே பரிகாரியே என் நோய்கள்
சிதைக்கப்பட்டார். உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுவீங்களா? அந்த ஒரு வார்த்தைக்காக அவர் ஏங்கிக் கொண்டு இருக்கு. எவ்வளவு தூரம் நீங்க போயிருந்தாலும் இன்று நீங்களும் நானும் உயிர் பிழைப்பது, உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை. நான் உண்மையில்லாதவனாய் இருந்த பொழுதும் நீர் உண்மையில்லவராய் இருந்தீர்கள். சிந்தப்பட்ட அந்த பழுதற்ற இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. எல்லாம் கண்ண மூடி தயவு செய்து அவரை பார்த்து சொல்லுங்க. இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். அவர் அழகுள்ளவர், சாரோனின் ரோஜா. ஆனால் சிதைக்கப்பட்டவராய் நொறுக்கப்பட்டதற்கு காரணம் நீங்களும் நானும் அழகாய் இருக்கும்படியா அந்த அன்பினாலே 11 மாதங்கள். அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, அருமையான ஐயா அம்மா, நீங்களாக கடந்து வரல. அவர் உங்களை என்னை சுமந்து வந்திருக்கிறார். எத்தனை நெருக்கடிகள் ஆனாலும் அவர் எல்லாவற்றையும் சிறுவையிலே சகித்தவர். அவர் அழகுள்ளவரேன்னு சொல்லி சொல்லி அவரை ஆராதிக்க. சாரோனின் ரோஜாவே என் ஆத்துமனேஸ்வரி, பழுதற்ற இரத்தமே தேவாட்டுக்குட்டி. தயவுசெய்து அமைதியா இருக்காதீங்க, எல்லாரும் சொல்லுங்க. தயவுசெய்து அமைதியா இருக்காதீங்க. சின்ன தம்பிகளா அமைதியா இருக்காதீங்க, சொல்லுங்க. அவரை பார்க்க பழுதற்ற இரத்தமே தேவாட்டுக்குட்டி, சுகம் தரும் மருத்துவராய் கூட இருந்தீங்களே, துணையாளராய் கூட இருந்தீங்களே, நேசிக்கிறேன். ஆண்டவர் சமூகத்தில் உங்களை அப்படியே விட்டு கொடுப்பீங்களா? பரலோகம் நம்மை நோக்கி பார்க்கிறதுக்கு அப்பா சிங்காசனத்தில் வீட்டு இருக்க முடியல, நம்மத்தில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். மௌனமா இருக்காதுங்க, நன்றி சொல்லிக் கொண்டே இருங்க. கிருபையை நினைத்து நன்றி சொல்லிக் கொண்டே இருங்க. நீங்க எப்போதும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க.